ஹலோ. நான் வந்துட்டு இருக்கேன். உன்னோட வேலை முடிஞ்சிரும், ஓகேவா? எதுக்காக இந்த இடத்துல சைன் போர்டே வைக்காம இருக்காங்க? அதனால தப்பான லெஃப்ட் எடுத்துட்டேன், இப்ப தப்பான ரைட் எடுத்துட்டேன். இப்படி பண்ணனா நைட்டு முழுக்க நான் இங்கே தான் சுத்திட்டு இருக்கணும். இந்த ஏசிக்கு என்னாச்சு? இதுவும் இப்பதான் வீணா போகணுமா? ஐயோ, எங்கேயோ ஷூட் பண்ண சத்தம் கேட்டுச்சு. எங்க இருந்து சத்தம் வந்துச்சு? ஒருவேளை அதோ அங்க இருந்து தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். யாரு? யாருங்க? யாரு? யாரு? ஆகாஷி மேடம், என்ன காரணத்துக்காக ஃபுல் ஃபார்ம் ஹவுஸையும் இடிக்க சொன்னீங்க? அதுல கொஞ்சமா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலே போதுமே. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. எனக்கு இந்த பழைய ஃபார்ம் ஹவுஸ் தேவையே இல்ல. நான் சொல்ற மாதிரி இங்க எல்லாமே புதுசா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஆனா உங்க பட்ஜெட்ல எப்படி மேடம் முடிக்கிறது? நீங்க முதல்ல சொன்ன பட்ஜெட்க்கு நான் ஒத்துக்கிட்டேன் தானே. ஆனா அதுக்கப்புறம் நீங்களே திடீர்னு இந்த பட்ஜெட்டை டபுள் ஆக்கிட்டீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. இந்த பட்ஜெட்லயே எல்லா வேலையும் முடியணும். ஆனா மேடம், சிமெண்டோட விலை அதிகமாயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். இந்த பட்ஜெட்ல நல்லா பண்ணித்தாங்க, அவ்வளவுதான். எதுக்காக இந்த குணித்து தேவையில்லாம ஆகாஷ் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியல. அவகிட்ட பேசி யாரால ஜெயிக்க முடியும்? போர்ல எதிரி கூட ஈஸியா சண்டை போட்டுருவேன். ஆனா ஆகாஷி கூட சண்டையே போட முடியாது. சீக்கிரம் வேலையை செய்ப்பா, நிறைய லாபம் வரப்போகுது. இங்க பாருங்க தம்பி, சீக்கிரமா வேலையை பாருங்க. எவ்வளவு நேரம் அதையே பண்ணிட்டு இருப்பீங்க? சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடறேன் சார். ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும், பார்க்கலாம். கேத்தன் சார், கேத்தன் சார், இந்த செங்கலை கொஞ்சம் பாருங்களேன். என்னப்பா இது? இந்த செங்கலுக்குள்ள 2 புல்லட்ஸ் இருக்கு. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது அங்க இருந்து எனக்கு கிடைச்சது. இந்த புல்லட்ஸ் எப்படி இதுல வந்துச்சு? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளா இந்த இடம் மூடியே இருக்கு. இந்த கேள்விகளுக்கு ஒருத்தரால மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். யாரு? வாங்க வாங்க தயா. ஹாய் கேத்தன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம். சரி, அபிஜித் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. வணக்கம் அண்ணி. வணக்கங்க. இவர் இன்ஸ்பெக்டர் சச்சின், அப்புறம் இவங்க ஸ்ரேயா. வணக்கம். வணக்கங்க. எதுக்கு இங்க வர சொன்ன? என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா தயா, கொஞ்சம் இதை பாரு. இதுல 2 புல்லட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அதுலயும் புல்லட் பட்டதுக்கான அடையாளம் இருக்கு பாரு. எனக்கு ஏதோ இது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சதுனால தான் உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன். புல்லட் இருக்கா? அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு. ஒருவேளை சண்டையில ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை தவிர வேற ஏதாவது கிடைச்சதா? இல்ல வேற எதுவும் கிடைக்கல. சார், இங்க ஷூட் பண்ணிருந்தா கண்டிப்பா அதோட சத்தம் யாருக்காவது கேட்டிருக்கோம்ல? ஆமா, சத்தம் கேட்டிருப்பாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் எப்போ வாங்கின? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மிஸ்டர் சஞ்சீவன் ஒருத்தர்கிட்ட இதை வாங்கினேன். அவர் பல வருஷங்களா இங்க வரலன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ் பல வருஷங்களா பூட்டி தான் கிடக்கு. சரி, நீ ரெனோவேஷனுக்காக அந்த ஃபார்ம் ஹவுஸை இடிச்சிட்டியா? இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல எந்த ரூம்ல என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு நாங்க கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் குனித் உனக்கு எல்லா ஹெல்ப்பையும் செய்வார். குனிதா? இவர் என்னுடைய ஆர்கிடெக்ட். யா சார். சரி, இந்த இரும்பு பொருளும் செங்கலும் உங்களுக்கு எங்க கிடைச்சது? வாங்க சார், நான் சொல்றேன். சார், அந்த இரும்பும் கல்லும் இந்த இடத்துல தான் சார் கிடைச்சது. சரி, இந்த ஃபார்ம் ஹவுஸை நீங்க இடிக்கும் போது இந்த இடத்துல என்ன இருந்தது? சார், இங்க ஒரு ரூம் இருந்துச்சு. இதோட ஃப்ளோரிங், இங்க டைல்ஸ் இருந்துச்சு. சரி சச்சின் சார், இதெல்லாத்தையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. அப்படியே பக்கத்து ஏரியாவில் விசாரிச்சு பார்க்கலாம். அபிஜித், அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கு. ஆமா சார். வித்தியாசமான விஷயம் என்னன்னா, நிறைய தடவை ஷூட் பண்ணிருக்காங்க. 2 குண்டு சிவர்ல கிடைச்சிருக்கு. ஸ்டீல் பிளேட்ல குண்டு பட்ட அடையாளமும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதால யாராவது காயம்பட்ட மாதிரியான க்ளூவும் நமக்கு அங்க கிடைக்கல. ஆமா அபிஜித், கண்டிப்பா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல யாரோ பிளான் பண்ணி எதையோ செஞ்சிருக்காங்க. சார், இவர் தான் மிஸ்டர் சஞ்சீவ். இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஹவுஸ் இவர் பேர்ல தான் இருந்திருக்கு. வாங்க சார். அந்த ஃபார்ம் ஹவுஸ் முன்னாடி என் பேர்ல தான் இருந்துச்சு. ஆனா அங்க எப்போ, எதுக்கு, யாரை ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். பரவாயில்லையே, கேட்டியா அபிஜித்? இவர் ஃபார்ம் ஹவுஸ்ல யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க, இது இவருக்கு தெரியாதா? இதை எப்படி நாங்க நம்புறது? நான் சொல்றது உண்மை சார்.
நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? உங்களால நான் சொல்றத நம்ப முடியலன்னா நீங்க வேணா இதை பார்த்துக்கோங்க சார். என்னது? கோர்ட் ஆர்டர் சார். இதுல எல்லாம் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கு. கேத்தனுக்கும் ஆகாஷிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிக்காக கேஸ் நடந்தது சார். கேஸ் ஆரம்பிச்ச வருஷத்துல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி கோர்ட் கிட்ட தான் இருந்துச்சு சார். 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த கேஸோட தீர்ப்பு என்னோட ஃபேவர்ல வந்துச்சு சார். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை கேத்தன் ஆகாஷிக்கு வித்துட்டேன். ஆகாஷி கேத்தனுக்கு வித்துட்டீங்களா? சரி, இந்த நிலஞ்சனா யாரு? நிலஞ்சனா என்னோட ஆன்ட்டி சார். இந்த ப்ராப்பர்ட்டிக்காக கோர்ட்ல கேஸ் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல சார், அந்த கேஸே இந்த ஆன்ட்டி கூட தான் நடந்துச்சு. அதாவது நீங்க சொல்ற இந்த நிலஞ்சனா கூட. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ரொம்ப வருஷமா யாருமே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா சார். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள யாருமே போகலைன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல யாரோ ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அதை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அங்க புல்லட்ஸ் கிடைச்சிருக்க சஞ்சீவ் சார். அங்க யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. அப்புறம் உங்க ஆன்ட்டி நிலஞ்சனாவை பார்த்தே ஆகணும். அபிஜித், இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலையும் தரவா நாம விசாரிச்சுதான் ஆகணும். கேத்தன் அந்த ஃபார்ம் ஹவுஸை வாங்குவான். அந்த இடத்துல இருந்து இந்த புல்லட்ஸ்லாம் கிடைக்கும்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. சார், ஒருவேளை இங்க இல்லீகலா வேலை நடந்திருக்கலாம். அதனால கூட யாராவது இங்க ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இங்க என்ன நடந்துச்சுன்னு நாம கண்டுபிடிக்கணும். அங்க பாருங்க சார், ஒரு வண்டி இருக்கு சார். வண்டியில ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம். வா, போய் கேட்கலாம். சார், ஏதோ நாட்டு மருந்து கடை மாதிரி தெரியுது. அதுவும் இந்த இடத்துல போய் மருந்து கடையா? அதானே, இந்த இடத்துல இருக்கு. வணக்கண்ணா. ஏதாவது எங்கிட்ட கேட்கணுமா? அதுவும் சிட்டியிலிருந்து இவ்வளவு தூரம் யாருமே இல்லாத இடத்துக்கு வந்திருக்கீங்க? அது நாங்க இங்க கொஞ்சம் விசாரணைக்காக வந்திருக்கோம். என்ன விசாரிக்க போறீங்க? நீங்க இங்க எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா இங்க தான் இருக்கேன். ஆமா, எதுக்காக நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? அது இங்க கச்சாரி காட்டுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அதை பத்தி தான் நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். ஓ, அந்த ஃபார்ம் ஹவுஸா? சமீபத்துல வேற யாரோ அதை வாங்கிட்டாங்க? ஆமா, அதேதான். சரி, சில வருஷத்துக்கு முன்னாடி இல்ல சில மாசத்துக்கு முன்னாடி அங்க துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், நான் காலையில ஒரு 10 மணிக்கு வருவேன். 5 மணிக்கெல்லாம் கடை கட்டிட்டு போயிருவேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். அந்த இடத்துல ஷூட் பண்ற சத்தம் ஏதாவது கேட்டுச்சா உங்களுக்கு? இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல. ஆனா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வித்தியாசமா ஒண்ணு நடந்துச்சு. வித்தியாசமாவா? என்னாச்சு? அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல ஒரு வண்டி கிடைச்சது. வண்டியா? எப்ப கிடைச்சது? அதுல யார் இருந்தாங்க? சில வருஷத்துக்கு முன்னால கிடைச்சது சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பசங்க அதுல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுல இருந்த பொருள் எல்லாம் பக்கத்து கிராமத்து ஜனங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல என்ன இருந்துச்சு? ஒரு பொண்ணோட பர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பொட்டியில ஒரு பொண்ணோட Dress இருந்துச்சு. பொண்ணோட துணியா? நீங்க போலீஸ் கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையா? இல்ல, அப்படி சொல்லணும்னு யாருக்கும் தோணல. இப்போ அந்த கார் எங்க இருக்கு? அந்த காரு காட்டுக்கு பக்கத்துல தான் சார் இருக்கு. அதுல பசங்க கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒருவேளை யாராவது இங்க வந்துட்டு போய் எந்த குழுவும் விட்டு வைக்காம போயிருந்தா ட்ரெஸ்ஸை கூட எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? ஒருவேளை அந்த பொண்ணு வேலை விஷயமா வந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம்ல. அந்த காரை செக் பண்ணலாம் வாங்க. யாரோ வந்திருக்காங்கடா. ஹலோ பசங்களா, என்னோட பேரு தயா. உங்க பேர் என்ன? தெரியாதவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படியா? உங்க அம்மா சரியா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, நாங்க சிஐடில இருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் விசாரிக்கணும். அப்படியா? நீங்க சிஐடி அங்கிளா? உங்களுக்கு என்ன தெரியணும் எங்க கிட்ட கேளுங்க. இந்த கார் இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல. முதல்ல இந்த காரை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட சித்தப்பாவும் அப்பாவும் தைரியமும் இந்த காருக்குள்ள பார்த்தாங்க. அப்ப ஒரு பொண்ணோட பர்சும் பெட்டியும் இருந்துச்சு. ரொம்ப நாளா இந்த கார் இங்கே தான் நின்னுட்டு இருக்கு. இதை எடுத்துட்டு போக ஒருத்தருமே வரல தெரியுமா? அதனாலதான் என்னோட அப்பா இந்த காரை தள்ளிக்கிட்டு வந்து இங்கே நிக்க வச்சுட்டாரு. இப்ப இத வச்சு நாங்க கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கோம். அப்படியா? காரை நீங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்றீங்க. சரி பசங்களா, இப்போ நீங்க வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க. நாங்க எங்க வேலையை செய்யறோம். சரியா? போங்க போங்க போங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குதானே காரை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இத பாருங்க சார், உள்ள இது கிடைச்சது. இது ஒரு பெட்ரோல் பங்கோட பில் ஆச்சே. இந்த கார் எடுத்துட்டு வந்த பொண்ணு வர்ற வழியில இந்த காருக்கு பெட்ரோல் போட்டிருக்கா. சார், நாம பெட்ரோல் பங்க்ல போய் விசாரிக்கலாமா? அதுல எந்த யூஸும் இல்லை. அன்னைக்கு இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டவன் இன்னும் அங்க வேலை செய்வானான்னு நமக்கு தெரியாது. சச்சின், நீ ஒன்று பண்ணு, கார் சேசஸ் நம்பரை எடுத்து ஆர்டிஓ மூலமா இந்த கார் யாரோடதுன்னு கண்டுபிடி. சரிங்க சார். வந்துட்டேன் இருங்க. உங்களுக்கு யார் வேணுங்க? நிலஞ்சனா நீங்க தானே? ஆமா, என் பேர் நிலஞ்சனா தான். உங்களுக்கு என்ன வேணுங்க? நாங்க சிஐடில இருந்து ஒரு கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். உங்க அண்ணன் பையன் சஞ்சீவ் தான் உங்களை பத்தி சொன்னாரு. ஓ, சரி சரி சரி. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவன் இத பத்தி போன்ல பேசினா. அப்பதான் நீங்க வருவீங்கன்றதை என்கிட்ட சொன்னா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. நீங்க இங்க தனியா இருக்கீங்களா இல்ல? ஆமா, நான் இங்க தனியா தான் இருக்கேன். சஞ்சீவ் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பான்ல. எனக்கு அவனுக்கும் பல வருஷமா இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்காக கோர்ட் கேஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஃபார்ம் ஹவுஸ் கோர்ட்டோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்படின்னா சஞ்சீவ் உங்ககிட்ட ஃபார்ம் ஹவுஸ்ல கிடைச்ச குண்டை பத்தியும் சொல்லிருப்பார்ல? ஆமா, என்கிட்ட சொன்னா. ஆக்சுவலி அந்த ஃபார்ம் ஹவுஸ் பல வருஷமாவே மூடிதான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த வழியா போனவங்க யாராவது அங்க போயிருக்கலாம். அங்க யாருமே இல்லன்னு தெரிஞ்சதும் அதை தப்பா யூஸ் பண்ணிருக்கலாம். இத்தனை வருஷமா நீங்களும் உங்க ஃபேமிலில இருக்கிற யாருமே ஃபார்ம் ஹவுஸ பார்க்க போகவே இல்லையா? இங்க பாருங்க, நாங்க வக்கீலோட போவோம், இல்லனா ஆபீசர்ஸோட போவோம். மத்தபடி அந்த இடத்துக்கு நாங்க யாரையும் அனுப்புனதில்ல சார். இவ்வளவு பெரிய ஃபார்ம் ஹவுஸ நீங்க சும்மாவே விட்டுட்டீங்களா? செக்யூரிட்டிக்காக வாட்ச்மேனையோ கார்டையோ வச்சுக்கலையா? அதாவது விஷயம் என்னன்னா, நானும் சஞ்சீவும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தோம். அதனால எங்களால அதை கவனிக்க முடியாம போச்சு. ஓ சரி, ஏன் திடீர்னு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து உங்க பங்கை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்க முடிவு பண்ணீங்க? ஒருவேளை உங்களுக்கு அந்த பங்கு கிடைச்சிருந்தா உங்களுக்கு லாபமா இருந்திருக்கும்ல? ஆமா, பங்கு கிடைச்சிருந்தா அது என்னோட லாபம் தான். நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, நான் இங்க தனியா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு நான் சுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த சொத்து வேண்டான்னு நான் முடிவு எடுத்து விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் இந்த ஃபார்ம் ஹவுஸ்னால எனக்கு தொல்லை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி நிலஞ்சனா மேடம், இப்ப நாங்க கிளம்புறோம். விசாரிக்க வேண்டியிருந்தா திரும்பவும் நாங்க இங்க வருவோம். சரி, தேங்க்யூ. சார், சுமார் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார் இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்துல நின்றுருக்கு. ஒரு பொண்ணு காட்டுக்கு நடுவுல ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்துல இந்த இடத்துல காரை நிப்பாட்டி இருக்கா. காருக்குள்ள எல்லா திங்ஸையும் விட்டுட்டு அவ காணாம போயிட்டா. அதான் நானும் சொல்றேன், இது கோஇன்சிடென்ஸா கண்டிப்பா இருக்காது அபிஜித். இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நிச்சயமா இதுல ஏதோ ஒண்ணு சரியில்லை. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். சார், இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஷூட்டருக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு சார். ஆமா, கார்ல சண்டை நடந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா? ஏதாவது பொருட்கள் உடைஞ்சு இருந்ததா? இல்ல சார், காருக்கு பக்கத்துலயும் சரி காருக்குள்ளயும் சரி எல்லாமே சரியா இருக்கு. அப்படி எதுவும் கிடைக்கல. அபிஜித், அந்த பொண்ணு கண்டிப்பா அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கம் தான் போயிருக்கா. அது உறுதியா தெரியுது. ஆமா சார், ஃபார்ம் ஹவுஸ்க்கு 4 பக்கமும் காடு தான் சார். எந்த வீடும் இல்ல, எந்த கடையும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவ எங்க போயிருப்பா? சார், ஒருவேளை அந்த பொண்ணு காட்டு மிருகம் ஏதாவது அடிச்சிருக்கலாம்ல? அப்படியே இருக்கலாம். ஏதாவது ஒரு காட்டு மிருகம் கூட அவளை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அபிஜித், இன்னும் அந்த காரை பத்தி நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிய வந்ததுன்னா அந்த பொண்ணை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம். சார், இந்த காரோட சேசஸ் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க சார். கூடிய சீக்கிரமே இந்த காரை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் நமக்கு தெரிய வந்துடும். சொல்லு சலங்கி, என்ன? சார், அங்க இருக்கு. ஸ்ரேயா, உனக்கு நல்லா தெரியுமா அந்த காரை இங்க இருந்து தான் வாடகைக்கு வாங்கினாங்களா? தெரியும் சார், இதுதான் அந்த இடம். உனக்கு மறுபடியும் லீவ் வேணுமா? ஆமா சார். என்ன ஒன்று பண்ணட்டுமா? உனக்கு நான் பெரிய லீவா கொடுத்து அனுப்பி விட்டுறேன், சரியா? சார், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். எனக்கு இன்னும் குடும்பம்லாம் இருக்கு சார். சரி, இப்போ கிளம்ப, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிங்க சார், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன வேணும்? சார், இந்த கம்பெனியோட ஓனர் நீங்க தானா? ஆமா, நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன், இங்க எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு தான். நாங்க உங்ககிட்ட கார் வாங்கிட்டு போக வரல. உங்க தொலைஞ்சு போன காரை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். நாங்க சிஐடிஸ். ஓ அப்படிங்களா? என்னுடைய ஒயிட் கார் கிடைச்சிருச்சுங்களா? நாங்க அந்த காரை பத்தி தான் பேசுறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம், 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார் தான் என்கிட்ட இருந்து திருடு போயிடுச்சு. இப்போ எங்க இருக்கு? கன்சாரா காட்டுக்கு பக்கத்துல தான் உங்களுடைய அந்த கார் கிடைச்சிருக்கு. கன்சாராக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுலயா? ஆமா, அந்த காட்டுல தான். அந்த காரை உங்ககிட்ட இருந்து யாரு வாடகைக்கு எடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் சார். இந்த காரை ஒரு பொண்ணு தான் என்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கினா. 3 நாளைக்கு, நவம்பர் 2ல இருந்து நவம்பர் 5 வரைக்கும்.
அதே மாதிரி நவம்பர் 5ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணி காரை மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கறத அவ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா. ஆனா அவ திரும்ப வரவே இல்லல்ல. உங்களுக்கு எப்படி அது தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். மேடம், அந்த பொண்ணு உங்ககிட்ட கிடைச்ச உடனே தயவு செஞ்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணு எனக்கு தர வேண்டிய பணத்தை நான் வாங்கி ஆகணும். சரி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சார், கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன் சார். அப்ப கூட அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியல. ஆனா கன்சாரா கிட்ட எப்படி என் கார் போச்சுன்னு தெரியல. நாங்களும் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கோம். சரி, இந்த காரை யாரு வாடகைக்கு எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. தெரியும் சார், எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. அந்த பொண்ணோட பேர் வந்து ரிதிமா. ரிதிமாவா? அவங்க அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் வெளியில வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சார், இது ஏதோ பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஆமா தாரிகா, நீ சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. சாலங்கி, என்ன தெரிஞ்சது? பாஸ், தப்பானவனோட திருட்டுத்தானோ லைட்டா தெரிஞ்சிருச்சு பாஸ். சாலங்கி, சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு நீ வரியா? அங்க ஃபார்ம் ஹவுஸ்ல ஷூட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியலையா பாஸ்? அதுல 2 குண்டு செங்கல்ல பட்டிருக்கு, மத்த குண்டுங்க இந்த ஸ்டீல்ல பட்டிருக்கு. ஆனா சாலங்கி, அந்த இடத்துல எங்களுக்கு 2 புல்லட் தான் கிடைச்சது. மத்த புல்லட்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. அப்புறம் ஒரு விஷயம், அந்த துப்பாக்கி சண்டையில ஒன்னு யாராவது இறந்திருப்பாங்க, இல்ல யாராவது மோசமா காயப்பட்டிருப்பாங்க. காயப்பட்டிருப்பாங்களா? இத உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? ஆமா சார், ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து எங்களுக்கு கிடைச்ச டைல்ஸ்ல சில அடையாளம் இருக்கு. இங்க பாருங்க, நிறைய இடத்துல டைல்ஸ் தேஞ்சிருக்கு. செக் பண்ணி பார்க்கும்போது கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்தது. கெமிக்கலா? எதுக்காக? ரத்தக்கரையை கழுவுறதுக்காக. ஓ, ரத்தக்கரையை கிளீன் பண்ணவா? அப்படின்னா நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானே? ஆமா பாஸ், உண்மையிலேயே நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அதுக்கான ஆதாரம் இந்த டைல். இந்த டைலோட கலர் ரத்தத்தாலையும் கெமிக்கலாலையும் கொஞ்சம் மாறி போயிருக்கு பாஸ். ஆனா அந்த நேரத்துல இதுல பட்ட ரத்தம் இதோட ஜாயிண்ட்ல, அதாவது இந்த இடத்துல சேர்ந்திருக்கு. காஞ்சு போயிருச்சு, ஆனா இப்பவும் இந்த இடத்துல தான் இருக்கு. சரி, இந்த ரத்தத்துல என்ன தெரிஞ்சது? பாஸ், இத டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இதுல 3 பேரோட ரத்தம் கலந்திருக்கு. இதுல 2 லேடிஸோட ரத்தமும் ஒரு ஆணோட ரத்தமும் இருக்கு. என்ன சொன்ன? ஃபார்ம் ஹவுஸ்ல ஷூட் பண்ணும்போது அங்க 3 பேர் இருந்தாங்களா? 3 பேர். சரி, அந்த ஷூட் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியுமா? யா பாஸ், அதுல ஒரு லேடிக்கு 25ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கலாம். 2வது லேடிக்கு 55 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கலாம். அந்த ஆணோட வயசு 35ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கலாம். இப்ப இதுல யார் இறந்து போனாங்க, யார் காயம் பட்டாங்கன்னு சொல்றது ரொம்பவே கஷ்டம் பாஸ். 3 பேரும் வேற வேற வயசை சேர்ந்தவங்க. சார், இவங்க 3 பேரும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு எதுக்கு போயிருப்பாங்க? அது என்னங்கறத கண்டுபிடிச்சலாம் ஃப்ரெடே, கண்டுபிடிச்சலாம். சரி சாலங்கி, இது எப்ப நடந்த விஷயம்? பாஸ், இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடியா? சொல்லு அபிஜித், அப்படியா? ரிதிமாவோட அம்மா கிட்ட பேசுனீங்களா? ஓகே, ரிதிமாவோட அம்மாவை நம்ம பியூரோக்கு வர சொல்லுங்க. அங்கிதா மேடம், ப்ளீஸ் இங்க பாருங்க. நம்பிக்கையை இழக்காதீங்க, அழாதீங்க ப்ளீஸ். நாங்க உங்க மகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கடந்த 3 வருஷமா நான் கண்டிப்பா என் மகளை பாப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு ஏனே தெரியல, இதுக்கப்புறம் என் மகளை பார்க்கவே மாட்டேன்னு தோணுது. எஸ்ஐபி சார், தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையா? அங்கிதா மேடம், உண்மையை சொல்லணும்னா உங்க மகளை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கன்சாரா காட்டுக்குள்ள எங்களுக்கு ஒரு காரு கிடைச்சிருக்கு. அந்த காரை உங்க மக ரித்திமா 3 நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்காங்க. என்ன, காரை வாடகைக்கு எடுத்திருக்காளா? ஆனா ரித்திமா என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையே சார். எதுவுமே சொல்லலையா? இல்ல. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு காணாம போனதா சொன்னீங்கல்ல, அப்போ அவளுடைய வயசு என்னவா இருக்கும்? 25 வயசு. அதுல ஒரு லேடிக்கு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கலாம். ரித்திமாவுடைய போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, இருங்க கொடுக்குறேன். நீங்க போலீஸ்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல? கொடுத்தேன். ஆனா அவளை பத்தி எந்த ஒரு தகவலுமே தெரிய வரல. நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு பெரிய உதவியா இருக்கும் சார். ப்ளீஸ், நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க உங்க மகளை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்றோம். அபிஜித், இவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்க கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஆகணும். டிஎன்ஏ டெஸ்டா? ஆனா எதுக்கு? நாங்க சொல்றத நம்புங்க. உங்க பொண்ணை எப்படியாவது நாங்க கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு உங்க உதவி தேவை. உங்களுக்கு என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க சார். கண்டிப்பா, நிச்சயமா சொல்றோம். எங்க ஆபீசர் உங்களை உங்க வீட்டுல விட்டுட்டு வருவாரு. நிக்கில்,
வாங்க மேம். சார் இவங்க டிஎன்ஏ மேட்ச் ஆகலைன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா அபிஜித், இவங்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. அந்த ஷூட் அவுட்ல யார் காயமடைஞ்சாங்க, யார் இறந்தாங்கன்னு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். திடீர்னு உங்களை இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர சொன்னதும் நீங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க சார், இங்க நடக்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல. இந்த ராசி இல்லாத ஃபார்ம் ஹவுஸ் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கு. நான் தான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமா திரும்ப வர சொல்லி என்ன எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? காரணம் இல்லாம நாங்க எப்பவுமே எதையுமே பண்ண மாட்டோம். ஒரு நிமிஷம் சார், நீங்க இப்ப என்ன சார் சொல்ல வர்றீங்க? இதெல்லாம் நாங்க தெரிஞ்சே செஞ்சோமா? இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. எங்களுக்கு எங்களோட கேள்விக்கான சரியான விடையை தேடிக்கிட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாலும் இதோ இவர்கிட்ட, இந்த கேத்தன் கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட நான் ஃபார்ம் ஹவுஸை வித்துட்டேன் சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? இது எல்லாத்தையும் பண்ணது நான் தானே இப்ப சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல சார், இந்த ஃபார்ம் ஹவுஸை நீங்க தானே இடிச்சீங்க. என்னது? பாத்தியா, அவர் சொன்னதை கேட்டியா? இந்த ஃபார்ம் ஹவுஸை வாங்காதன்னு அப்பவே நான் படிச்சு சொன்னேன். நீ தான் எப்பவுமே நான் சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லையே. இப்ப கடைசியா பாத்தியா, இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல 3 பேரை தாக்கியிருக்காங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் லேடிஸ் இருந்தாங்க, ஒரு ஜென்ஸ் இருந்திருக்காங்க. அதுல யார் காயப்பட்டாங்க, யார் இறந்தாங்கன்னு தெரியல. என்ன? ஆமா, இத பத்தி விசாரிக்கத்தான் நாங்க உங்க எல்லாரும் இங்க வர சொல்லி இருந்தோம். நீங்க என்ன கேக்குறதா இருந்தாலும் சஞ்சீவ் சார் கிட்டே கேட்டுக்கங்க. சார், நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? நானே பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இங்க வர்றேன். அப்புறம் எப்படி சார் எனக்கு இங்க என்ன நடக்குது, என்ன நடக்கலங்கிற விஷயம் எல்லாம் தெரியும்? உங்களால சொல்ல முடியலன்னா நீங்க நிலஞ்சனா மேடம் நீங்க சொல்லலாம்ல. பல வருஷமா உங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த ஃபார்ம் ஹவுஸ் விஷயமா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்ததுல? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு 10 வருஷமாவே கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்தது. இதனாலதான் எனக்கும் சஞ்சீவுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நிலஞ்சனா மேடம், ஒருவேளை இது எல்லாமே சஞ்சீவ பழி வாங்கறதுக்காக நீங்களே இதெல்லாம் செஞ்சிருக்கலாம்ல? என்ன நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? நான் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? சரி, ஓகே. கேத்தன், நீங்க சொல்லுங்க, இந்த ஃபார்ம் ஹவுஸ் நீங்க வாங்கும்போது இதோட நிலைமை எப்படி இருந்துச்சு? சார், இதை நான் வாங்கும்போது இது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இல்ல சார். இது பாக்குறதுக்கு ஒரு குடோன் மாதிரி தான் சார் இருந்தது. நாலா பக்கமும் சவர் மட்டும் தான் சார் இருந்துச்சு. அதான் இப்ப இடிச்சிட்டு நான் புதுசா பில்டிங் கட்டிட்டு இருக்கேன் சார். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு அப்படி என்ன பிடிச்சிருந்ததுன்னு வாங்குனீங்க? சார், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு வேற என்ன சார் காரணம் இருக்க முடியும்? இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி ஆசை இருக்கும். சொல்லு சலோகி. அப்படியா? அப்போ என்னோட சந்தேகம் சரியாயிடுச்சு, கரெக்டா? ஓகே. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த டைல்ஸை சலோங்கி கிட்ட அனுப்பணும்ல, அந்த டைல்ஸ்ல சலோங்கிக்கு சில பிளட் ட்ரைஸ் கிடைச்சிருக்கு. அதுல இருந்த ரத்தத்தோட ஒரு டிஎன்ஏ அங்கிதா மேடத்தோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா அந்த 25 வயசு பொண்ணு அவங்க மக ரித்திமாவா? ஆனா சார், ஒரு விஷயம் எனக்கு புரியல. இந்த ரித்திமா எதுக்காக இங்க வந்திருப்பாங்க? ரெடி, இந்த கேள்விக்கான பதில் இந்த இடத்துல தான் இருக்கு. எங்க தான் மறைஞ்சிருக்கு. இந்த இடத்தை தோண்டுங்க. நிக்கல், வேகமா. சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்களே இந்த இடத்தை இப்பதான் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ள இப்படி வீணாக்குறீங்களே சார். ப்ளீஸ், நீங்க எங்க வேலையை செய்ய விடுறீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த பக்கம் போய் நில்லுங்க. ப்ளீஸ் போங்க. ஆகாஷ், அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இந்த பக்கமா வா. தப்பா எடுத்துக்காதீங்க, அங்க போய் நில்லுங்க. நல்லா கேட்டுக்க. இப்ப இந்த கேஸ் சிஐடியோட கையில இருக்கு. அதுக்காக இங்க என்ன நடந்துச்சு நமக்கும் தெரிஞ்சாகணும்ல. வீணா அவசரப்பட்டு நீ கோவப்படாதம்மா.
சார் எலும்பு கூடு. எலும்பு கூடா? ஆமா சார். பார்த்து எடு, பார்த்து கவனமா தோண்டு. நிகழ் நிகழ், மெதுவா மெதுவா, ஜாக்கிரதை ஃப்ரெடி, ஜாக்கிரதை. பொறுமையா பொறுமையா தூக்குங்க, பொறுமையா. சார், இந்த எலும்பு கூடுக்கு கீழே இன்னொரு எலும்பு கூடு இருக்கு. இன்னொரு எலும்பு கூடு? ஆமா சார். மை காட், அதையும் வெளியில எடுங்க. பார்த்து, அவசரப்படாத. ஃப்ரெடி, பொறுமையாடு. சார், இந்த 2 எலும்பு கூடுமே லேடிஸோடது தான். எத்தனை வருஷமா இவங்க இங்க புதைஞ்சிருக்காங்களோ தெரியலையே. ஃப்ரெடி, என்ன கொஞ்சம் தோண்டு. ஒருவேளை அந்த ஜென்னையும் இதே இடத்துல புதைச்சிருக்கலாம்ல. பார்த்து, மெதுவா பொறுமையா தோண்டுங்க. சார், இங்க வேற எதுவும் இல்லை சார். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சச்சின், ஒரு வேலை பண்ணு. இந்த 2 எலும்பு குட்டியும் சலோங்கி கிட்ட அனுப்பி வச்சுது. சார், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த எலும்பு கூடோட கால்லையும் கை முட்டிலையும் எலும்பு தேஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த லேடிக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். சரி சலோங்கி, அந்த 2வது எலும்பு கூட்ட பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சது? பாஸ், இந்த எலும்பு கூட்டோட எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இவளோட வயசு ஒரு 25ல இருந்து 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். 25ல இருந்து 30 வயசா? இன்னொரு விஷயம், அது என்ன? இந்த வயசு அதிகமான லேடிய 2 தடவை ஷூட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த யங் லேடியோட தலையில ஒரு பெரிய பொருளை வச்சு தாக்கி இருக்காங்க. பாஸ் சார், ஷூட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட கன் இருந்திருக்கணும். கன் அவங்க கையில இருக்கும்போது எதுக்காக தலையில அடிக்கணும்? இது எனக்கு புரியலையே. கரெக்டா சொன்ன சலோங்கி. இவங்களுடைய ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சா? யா, இவங்க ஃபேஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாஸ். இதோ காட்டுறேன். சார், அந்த ஆம்பளை தான் இவங்க 2 பேரையும் சாகடிச்சிருக்கணும் சார். இவங்களை கொலை பண்ணும்போது அவனுக்கும் அடிபட்டிருக்கலாம்ல. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஃப்ரெடி. அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். பாஸ், ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இங்க பாருங்க பாஸ், இதுதான் 25ல இருந்து 30 வயசு உள்ள அந்த பொண்ணோட முகம். இது 2வது லேடியோட முகம். இவ ரித்திமாவாச்சே. இவ எலும்போட டிஎன்ஏ இவங்க அம்மாவோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. சார், இந்த 2வது லேடி யாரா இருப்பாங்க? அதை நிச்சயமா நாம கண்டுபிடிச்சிருவோம். ஒரு வேலை பண்ணுங்க, இவங்களுடைய போட்டோவை எல்லா நியூஸ் சேனலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுங்க. கண்டிப்பா இவங்களை யாராவது பார்த்துருப்பாங்க. சார், ஆனா இந்த ரித்திமா எதுக்காக அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள அந்த நேரம் போனான்னு தெரியலையே. அதை தான் கண்டுபிடிக்கணும் சச்சின். இந்த ரித்திமா ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கான்னா இதுக்கு பின்னாடி நிச்சயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா சார், அந்த காயப்பட்ட ஜென்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெடி, நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். அவன் காயம் பட்டிருந்தானா நிச்சயமா ட்ரீட்மெண்ட்டுக்காக அவன் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா கிளினிக்கு போயிருப்பான். அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளினிக் இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவனை பத்தி ஏதாவது தெரியுதான்னு விசாரிங்க. அங்க வேற யாராவது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களான்னு கேளுங்க. என்ன பண்ற? என்ன பண்ற? இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருக்கான் சார். ரெக்கார்டை எரிச்சிட்டு இருக்கானா? ஏய், நில்றா. ஏய், ஏய், நில்றா. ஏய், நில்றா. புடிங்க, புடிங்க. சார், விடுங்க சார். சிஐடி கிட்ட இருந்து அவளை ஈஸியா தப்பிக்க முடியாதுடா. 3 வருஷத்துக்கு முன்னாடி கன்சானா ஃபார்ம் ஹவுஸ்ல உனக்கு தான் அடிபட்டுச்சா? உண்மையை சொல்லு. இல்ல சார், அது நான் கிடையாது சார். ஏய், போய் சொல்லாத, இல்லனா உன்னால ஒழுங்கா நடக்க முடியாது சொல்லிட்டேன். நான் சொல்றது உண்மைதான் சார். அப்படியா? அப்ப எதுக்கு அந்த ஃபைலை எரிச்சிட்டு இருந்த? அந்த லேடி சொன்னதுனால தான் நான் எரிச்சேன் சார். லேடி சொன்னாங்களா? எந்த லேடி சொல்லி இப்படி பண்ண? அவங்கள நான் பார்க்கல சார், எனக்கு ஃபோன் தான் பண்ணாங்க. அவங்க பேர் தெரியுமா? தெரியும் சார். அவங்க பேரு சுர்வினி. சுர்வினி எங்க இருக்காங்க? ஆமா, 55ல இருந்து 60 வயசு. உங்களுக்கு எந்த தகவல் கிடைச்சாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார்.
குடும்பத்துல ஒருத்தர் காணாம போயிட்டாங்கன்னா அவங்க காணாம போயிட்டாங்கன்னு கண்டிப்பா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேஸ்ல கம்ப்ளைண்டே இல்லையே. சார் நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த லேடியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களை தேடி இருக்கணும், நியூஸ் பேப்பர்லயாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும். இப்படி எதுவுமே நடக்கலையே. ஒண்ணுமே புரியல சார். இந்த லேடி யாரா இருப்பாங்க? இவங்க அந்த நேரத்துல ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஹலோ, சிஆர்டி பியூரோ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு சார்? கனடா எம்பசிலேருந்து ஃபோன் வந்திருக்கு. கனடா எம்பசிலேருந்து ஃபோனா? என்னவா? சார், இந்த லேடியோட ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நாம அனுப்பினோம்ல, இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. குட் குட் குட். நான் இப்பவே ஏசிபி சாருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சார். ஹலோ சார். அந்த போட்டோல இருந்த பொண்ணை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? ஏசிபி சார், நீங்க எங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புனீங்கல்ல, அதை நாங்க எங்க ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணினோம். எங்களுக்கு அந்த லேடி கனடாவை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. கனடாவை சேர்ந்தவங்களா? ஆமா. அண்ட் இந்த லேடி அவங்களோட ஃப்ரெண்ட். இவங்களும் கனடாவை சேர்ந்தவங்க தான். அவங்க காணாம போனப்போ இந்த பொண்ணு அந்த லேடியோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கனடியன் எம்பசில கொடுத்துருக்காங்க. நான் இவங்கள கனடால இருந்து வர சொன்னேன். அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்டா? ஆமா சார். அது சரி, உங்க பேர் என்ன? ஈரா. ஈரா. சரி ஈரா, அந்த லேடியை உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சோம் சார். அதனால நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதாவது அவங்க சொந்தக்காரங்களை பத்தி, அப்புறம் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுகளை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல சார், அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல சார். சொந்தக்காரங்களே இல்லைன்னா அவங்க எதுக்காக கனடாவில இருந்து இந்தியாவுக்கு வரணும்? சார், அவங்க ஏதோ கோர்ட் கேஸ் விஷயமா போகணும்னு சொன்னாங்க. என்ன கோர்ட் கேஸ் விஷயமாவா? சரி, அது என்ன கேஸ்னு தெரியுமா? அத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீங்க என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு சார்? எங்க பாருங்க, அந்த லேடியையும் கூடவே இன்னொரு பொண்ணையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை விஷயமா விசாரிக்கிறோம் நாங்க சிஐடி ஆபீசர். என்ன? எப்போ? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யார் இதெல்லாம் பண்ணாங்க? இதை தான் நாங்களும் கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். அது சரி, உங்க ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு சொல்லுங்க. நிலஞ்சனா. என்னது? நிலஞ்சனாவா? ஆமா. இது எப்படி பாசிபிளா இருக்கும்? உங்களுக்கு இந்த லேடியை தெரியுமா? நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்ல சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி இவங்கள நீங்க பார்த்ததே இல்லையா? ஐ see. ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேடம், சீக்கிரம் கதவு தரங்க மேடம். பால்காரன் இருக்கானே, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கான். அவனை நான் என்ன பண்றேன்? அட, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? நீங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்கீங்க நீலாஞ்சனா மேடம். நான் பெரிய ஆபத்துல இருக்கேனா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நீங்க சஞ்சீவோடைய ஆண்டி. யாரோ ஒருத்தங்க சஞ்சீவையும் அவங்களுடைய குடும்பத்தையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சார், ஒன்னு பண்ணலாம். நிலஞ்சனா மேடமே ஜெயில பத்திரமா அடிச்சு வச்சிரு. அதை விட பாதுகாப்பான இடம் இருக்கவே முடியாது. இவங்களுக்கு அந்த இடம் தான் கரெக்ட். ஜெயிலா? நான் ஏன் ஜெயிலுக்கு வரணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க நிலஞ்சனா சஞ்சீவோடைய ஆண்டி. நீங்க தான் நிலஞ்சனா சஞ்சீவோடைய ஆண்டின்னு கொலைகாரனுக்கு தெரிஞ்ச உடனே உங்களை சாவடிச்சிருவான். அவன் ஃபார்ம் ஹவுஸ்க்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியே கொலைகாரன் சஞ்சீவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். என்ன? சஞ்சீவை கொலை பண்ண முயற்சி பண்ணானா? சஞ்சீவ் கொலைகாரன் கிட்ட அவனோட ஆன்ட்டி நீங்க தான் சொல்லி இருக்கான். ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையே. நான் ஆனா நீங்க எதுக்காக விஷயத்தை புரிஞ்சுக்காம இப்படி அடம்பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையால தான் ஷூட் அவுட் நடந்திருக்கு. சீக்கிரம் வாங்க, நாங்க உங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம். உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு இதை தவிர எங்க கிட்ட வேற வழியே இல்ல. வாங்க. என்ன விடுங்க. நான் ஏன் ஜெயிலுக்கு வர்றோம்? நான் என்ன பண்ணேன்? எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் முதல்ல நிலஞ்சனாவே கிடையாது. என்னோட பேர் சுர்வினி. இப்ப என்ன உண்மைங்கறத நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? சுர்வினி மேடம். நவீன், உள்ள வா. இவங்கள பாரு, நல்லா பார்த்து சொல்லு. இவங்க தானே கிளினிக் ரெக்கார்ட்ஸை எரிக்கிறதுக்கு உனக்கு பணம் கொடுத்தது? இவன் யாரு? இவன் இங்க என்ன பண்றான்? இந்த வாய்ஸ் தான் நான் போன்ல கேட்டது. அதே வாய்ஸ் தான் சார். இவன் சொல்றது எல்லாமே போய். இவன் வளர்றான். இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு புரியல. இவன் ஒண்ணு இப்ப வளரல. நீங்க இவங்கிட்ட பணம் கொடுத்திருக்கீங்க. கிளினிக்ல ரெக்கார்டை எரிக்க சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க,
நவம்பர் 5, 2010 அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல காயம் பட்டு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போனால அவ யாருன்னு சொல்லுங்க. ஹலோ, இப்ப நீ எங்க இருக்க? நான் இங்க வந்துட்டேன். எதுக்கு இப்ப லேட் பண்ற? சீக்கிரமா வா. ரெண்டு மணி நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக இவ்வளவு லேட் பண்ண? நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல என்ன முடிவெடுத்தாலும் அது ஆபத்து தான். எந்த முடிவெடுத்தாலும் யோசிச்சு தான் எடுக்கணும். அப்படியா? ரிதிமாவையும் நிலஞ்சனா ஆண்டியையும் நீ கொலை பண்ணும்போது நீ இத பத்தி எல்லாம் யோசிச்சியா சஞ்சு? பயமுடு. இந்த மாதிரி விஷயத்த சத்தமா பேசக்கூடாது. இந்த கேஸ்ல சிஐடி இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல? சிஐடி இந்த சிஐடி ஆபீசர்ஸ் கிட்ட இன்னும் எத்தனை போய் தான் நான் சொல்ல போறேன்னு தெரியல. இன்னும் எத்தனை நாள் நான் உனக்கு சப்போர்ட் பண்றது? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. அப்படின்னா என்னதான் சொல்ல வர்ற? நானே போய் சிஐடி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போறேன். நான் இதுக்காக பயப்படணும்? நான் யாரையும் கொலை பண்ணலையே. ஆனா நான் கொலை பண்ணிருக்கனே. ஒரு கொலை மட்டும் இல்ல, நான் 2 கொலை பண்ணிருக்கேன். இப்போ 3வது கொலை பண்ணும்போது எனக்கு கை நடுங்காது. இல்ல, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத. நான் இப்படிதான் பண்ணுவேன். சிஐடி என்னாச்சு சஞ்சீவ் சார்? உங்களை என்ன பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்களா? வா, எங்க பியூரோவுக்கு வா. உண்மைய உன் வாயாலேயே நான் கக்க வைக்கிறேன். எடுத்துட்டு போங்க அவனை. உன்னால தப்பிக்க முடியாது. சுர்வினியை ஷூட் பண்ணி கொல்ல பார்த்திருக்க. நல்ல வேளை அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நீ 2 கொலை பண்ணிருக்க. அதனால உனக்கு கிடைக்க போற தூக்கு தண்டனையிலிருந்து யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல சார். அப்படியா? ஃபார்ம் ஹவுஸ் கிடைக்கணுங்கிற பேராசையில நிலஞ்சனாவை முதல்ல கொலை பண்ணிருக்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரிஜிமாவையும் நீ கொலை பண்ணிருக்க. இது எல்லாமே என்னோட வீணா போன அங்கிளால தான் நடந்துச்சு சார். அங்கிளாலயா? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் தன்னோட உயில்ல இந்த ஃபார்ம் ஹவுஸ என் பேர்லயும் நிலஞ்சனா ஆன்டி பேர்லயும் எழுதிட்டாரு. ஆனா நிலஞ்சனா ஆன்டின்னு யாருமே இல்ல சார். அப்படின்னா நீ கொலை பண்ணது உன்னுடைய நிலஞ்சனா ஆண்டியே கிடையாதா? இல்ல. உங்களால நான் சொல்றத நம்ப முடியலன்னா இதோ இந்த ஈரா கிட்ட கேளுங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் இவ. என்ன ஹீரா, இதெல்லாம் உண்மையா? ஆமா சார், இவர் சொல்றது உண்மைதான். நான் அந்த ஃபார்ம் ஹவுஸ விற்கணும்னு நினைச்சேன். ஆனா உயில் படி அந்த நிலஞ்சனா ஆன்டி வந்து சைன் பண்ணாத வரைக்கும் என்னால அந்த ஃபார்ம் ஹவுஸ விற்கவே முடியாது. இல்லனா அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஏதாவது ட்ரஸ்டுக்கு போய்டுன்னு உயில் இருந்துச்சு. ஆனா நிலஞ்சனான்னு ஒருத்தவங்க என்னோட ஆன்டியே கிடையாது சார். அதனால நானே ஒரு பிளான் பண்ணேன். நிலஞ்சனான்னு ஒருத்தரை கோர்ட் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடிவு பண்ணேன். ஆனா நான் இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி திடீர்னு ஒருத்தர் கனடால இருந்து வந்து நான் தான் அந்த நிலஞ்சனா ஆன்டின்னு சொன்னாங்க. நான் அவங்கள மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். வாங்க 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 வாங்க. என்ன எதுக்காகப்பா இங்க வர சொன்ன? சொல்லுப்பா சஞ்சு. என்கிட்ட பாசமா பேசுறீங்க? சும்மா நடிக்காதீங்க. நீங்க நிலஞ்சனா கிடையாது. நீங்க என் ஆன்டி கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். என்ன நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க? உண்மையதான் சொல்றேன். அதனால ஒழுங்கா நீயும் உண்மையை சொல்லிடு. இல்லனா என்ன? இல்லனா மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும் ராஜா?
நாளைக்கு நீயே கோர்ட்ல பார்க்க போற. நான் என்ன உண்மையான நிலஞ்சனாவா கண்டிப்பா கோர்ட்ல நிரூபிக்க போறேன். அப்புறம் விரேன், அதாவது உன்னோட அங்கிள், அவருடைய ப்ராப்பர்ட்டியில எனக்கு பங்கு கிடைக்க போகுது. என்னை எதிர்த்து உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் உன் மேல கேஸ் போடுவேன். நீ நிலஞ்சனா இல்லைன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுவேன். அப்படியா? ஒருவேளை நீ நிரூபிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் உன்னோட ஆன்டி நிலஞ்சனா இல்லன்றத நீ நிரூபிக்க இன்னும் உனக்கு பல வருஷம் ஆகும். அது வரைக்கும் உன்னால இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு செங்கலை கூட எடுத்து உன்னால விக்க முடியாது. நான் உன்னை சாகடிச்சிருவேன். நான் ஒரு பொண்ணுன்றதுனால இவ ரொம்ப பலவீனமானவன்னு நினைச்சிடாத. எனக்கும் ரொம்ப நல்லாவே ஷூட் பண்ண தெரியும். ஓகே ஓகே, ஷூட் பண்ண. நீ என்ன ஷூட் பண்ண? உண்மையிலே ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணுன்னு தான் நான் சொல்றேன்ல. நான் உண்மையிலே ஷூட் பண்ணிடுவேன். என் கையை விடு. விடு என் கையை. விடு. அந்த லேடி எனக்கு எதிரா இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரித்திமாவ எதுக்காக கொலை பண்ண? அவ உனக்கு என்ன பாவம் பண்ணா? அவ நான் கொலை பண்றத பார்த்துட்டா. அதனாலதான் அன்னைக்கு நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவளையும் கொல்ல வேண்டியதா போச்சு. ரித்திமாவையும் நிலஞ்சனாவையும் கொலை பண்ணி ஃபார்ம் ஹவுஸ்ல நீ புதைச்சிருக்கிற. அதுக்கு மேல டைல்ஸ ஒட்டி இருக்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாம போயிடுன்னு நினைச்சல. ஆனா ரித்திமா நிலஞ்சனாவுடைய எலும்பு கூடு உன்னை யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அதனால உனக்கு நிச்சயம் தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். வெயிட் பண்ற. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.